வணக்கம் தமிழ் மக்களே. இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. அகமது கபீர் இயக்கும் புதிய திரைப்படம் மூலம் மலையாள சினிமாவில் நாயகனாக களமிறங்குகிறார் அர்ஜுன் தாஸ். காதலை மையமாக கொண்டு உருவாக உள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK23 படத்தின் பூஜை நேற்று சென்னையில் நடைபெற்றது. கன்னட படமான சப் சாகரட்சே எல்லோ படத்தின் மூலம் பிரபலமான ருக்மணி வசந்த் கதாநாயகியாக நடிக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு இன்று சென்னையில் தொடங்குகிறது. லவ்வர் படத்தின் வெற்றியை கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழு. காதலர் தினத்தையொட்டி விக்னேஷ் சிவன் இயக்கும் LIC படத்தின் தீமா என்ற பாடலின் கிளிம்ஸ் வீடியோவை பகிர்ந்தார் இசையமைப்பாளர் அனிருத். வாய்ப்பு கிடைத்தால் புதுப்பேட்டை 2 படத்தில் நடிக்க தயாராக இருக்கிறேன். இயக்குனர் செல்வராகவனுடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நடிகை சோனியா அகர்வால் வெளியிட்டுள்ளார். விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் நடிகர் மோகன் ரீஎன்ட்ரி கொடுக்கும் ஹரா திரைப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. நடிகர் அஜித்தின் வாலி, நடிகர் விஜயின் காதலுக்கு மரியாதை ஆகிய திரைப்படங்கள் சென்னை கமலா திரையரங்கில் வரும் 23ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. காதலுக்கு மரியாதை மதியம் 12:15 மற்றும் இரவு 7:15 மணி அளவிலும், வாலி மதியம் 3:45 மற்றும் இரவு 10:45 மணி அளவிலும் வெளியிட உள்ளனர். நாளை பிப்ரவரி 16 அன்று வெளியாகும் படங்கள். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா நடிக்கும் சைரன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ளது. மார்வல் ஸ்டுடியோஸின் மேடம் வெப் இந்தியாவில் நாளை வெளியாக உள்ளது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.